ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பார்த்தா உங்களுக்கு கொழுக்கட்டைன்னு நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக இது கொழுக்கட்டை இல்லை. வீட்டில் இருக்கிற சோயா பீன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். காரசாரமாக செய்ய போகிறோம். மைதாலேயும் செய்யலாம். பட் மைதாவை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் இட்லிக்காக அரைக்கிற அரிசி மாவில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் மாவு போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதில் லைட்டாக சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனால் கையில் ஒட்டும். நம்ம உருட்ட கையில் ஒட்டும். லைட்டாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உருட்டி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துருச்சு. சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு இப்போ மசால் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கரம் மசால், 1 ஸ்பூன் சிக்கன் மசால், தேவையான அளவு சில்லி பவுட்ரு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை கலக்கி வச்சுப்போம். அரிசி மாவு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி போட்டது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிண்டிப்போம். ஒரு தக்காளி ஒன்று மட்டும் போதும். தக்காளி ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 கப்பு சோயா சுடுதண்ணியில் நல்லா போட்டு வாஷ் பண்ணி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்ச சோயா இப்போ நம்ம அந்த கலக்கி வச்ச மசால் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் நல்லா வெந்து ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் மல்லி தூவி இறக்கி வச்சுப்போம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவை எடுத்து அது ஒரு வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி நம்ம ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் வச்சு நம்ம அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு தான் அந்த ஷேப்புக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதா. அரிசி மாவாக இருந்தாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு செய்ய போகிற அந்த மோதகமும் வச்சு அதுலேயும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், போட்டு எடுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திருப்பி விட்டு 1 by 1 எடுத்துக்கோங்க. அது கிறிஸ்பியாக வருது நமக்கு தெரியும். கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மைதாவை விட இது நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் லக்கி இல்ஷாந்த்.